தமிழக அரசியல்ல பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ஜோதிடர் ரத்தன் பண்டிட் என்பவரின் அரசு பதவி நியமனம் இப்ப தமிழக வெற்றிக்கழக அரசால அதிகாரப்பூர்வமா வாபஸ் பெறப்பட்டிருக்கு. ஏன் இந்த திடீர் முடிவு எடுக்கப்பட்டது? பதவி வழங்கப்பட்ட 24 மணி நேரத்துக்குள்ளேயே அந்த உத்தரவு திரும்ப பெறப்பட்டதன் முக்கிய காரணம் என்ன என்பது குறித்து ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில விரிவாக பார்க்கலாம். தமிழகத்துல நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலுக்கு அப்புறமா விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை அமைச்சிருக்கு. புதிய அரசு பொறுப்பேற்றதை தொடர்ந்து பல IAS அதிகாரிகள் பணியிடை மாற்றமும் செய்யப்பட்டு வருவதுடன் முக்கிய பதவிகளில் புதிய நியமனங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருது. இந்த நிலையில தான் தனது ஆதரவாளரும் ஜோதிடருமான ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் என்பவரை முதல்வரின் அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக நியமித்து நேற்று உத்தரவிடப்பட்டிருந்துச்சு. ரத்தன் பண்டிட் நீண்ட காலமாக விஜய்க்கு நெருக்கமானவராகவும் தாவிகாவின் முக்கிய பொறுப்பாளராகவும் இருந்து வந்திருக்காரு. இந்த நியமனம் அரசியல் வட்டாரங்கள்ல மட்டுமின்றி சமூக வலைதளங்களையும் பெரிய அளவுல பேசப்பட்டிருந்துச்சு. தேர்தலுக்கு முன்பே தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு அவர் துல்லியமா கணித்ததா கூறப்பட்டதே இந்த நியமனத்திற்கு அதிக கவனம் ஈர்க்க காரணமா இருந்ததா சொல்லப்படுது. 2020ஆம் ஆண்டு முதல் விஜயுடன் இணைந்து செயல்பட்டு வரும் வெற்றிவேல் அவரது அரசியல் பயணத்தின் பல்வேறு கட்டங்களிலும் ஆலோசனை வழங்கி வந்ததா அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது. இப்ப முதலமைச்சரின் சிறப்பு பணி அதிகாரியாக நியமிக்கப்பட்டதன் மூலமா அரசியல் மட்டும் இல்லாம நிர்வாக வட்டாரங்கள்ல அவரது செல்வாக்கு மேலும் அதிகரிச்சதா கருதப்படுது. ஆனா ஜோதிடராக அறியப்படும் ஒருவர் அரசின் முக்கிய நிர்வாக பதவியில் நியமித்தது குறித்து பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்து வந்தாங்க. இந்த நியமனம் வெளியான சில மணி நேரங்களிலேயே அரசியல் களத்துல கடும் விமர்சனங்களையும் எழுந்திருந்துச்சு. தாவேக அரசுக்கு ஆதரவளிக்கும் காங்கிரஸ், விசிக மட்டும் இல்லாம இடதுசாரி கட்சிகள் இந்த முடிவை கடுமையா எச்சரித்திருந்தாங்க. பெரியாரை வழிகாட்டியாக கொண்டு ஒரு அரசு ஜோதிடரை அரசு பணியில் அமர்த்துவது பகுத்தறிவு கொள்கைக்கு எதிரானது அப்படின்னு விசிக MP ரவிக்குமார், காங்கிரஸ் MPகள் சசிகாந்த் செந்தில், ஜோதிமணி போன்றோர் விமர்சித்து இருந்தாங்க. திமுக மட்டும் இல்லாம தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் அரசு பணத்தில் ஜோதிடருக்கு சம்பளம் வழங்குவதா அப்படின்னும் அறிவியல் பூர்வமான சிந்தனைகளை வளர்ப்பதற்கு பதிலா மூட நம்பிக்கையை வளர்க்கிறதா அரசு அப்படின்னு பல கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க. ஆனா இன்று சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது எதிர்கட்சிகள் மட்டும் இல்லாம தோழமை கட்சிகளின் விமர்சனங்களுக்கு பதிலளித்த முதல்வர் விஜய் மாற்று கருத்துகள் மட்டும் இல்லாம விமர்சனங்களை அரசு திறந்த மனதுடன் பரிசீலிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா தான் நம்பிக்கை வாக்கெடுப்புல வெற்றி பெற்ற சில மணி நேரங்களிலேயே ரத்தன் பண்டிட் நியமனத்தை ரத்து செய்து தமிழக அரசு அதிகாரப்பூர்வமான அரசாணையும் வெளியிடுது. பதவி வழங்கப்பட்ட 24 மணி நேரத்துக்குள்ளேயே அந்த உத்தரவு திரும்பவும் பெறப்பட்டிருக்கு. முதல்வரின் இந்த முடிவுக்கு முக்கிய காரணமா சொல்லப்படுவது என்னன்னா, தாவேக தனது கொள்கையாக அறிவித்த பெரியாரியம் மட்டும் இல்லாம பகுத்தறிவு சிந்தனைக்கு இந்த நியமனம் எதிராக இருப்பதா கருதப்பட்டதால தான். முதல்வராக பொறுப்பேற்ற குறுகிய காலத்திலேயே கூட்டணி கட்சிகள் மட்டும் இல்லாம பொதுமக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தனது முதல் சர்ச்சைக்குரிய முடிவை விஜய் வாபஸ் பெற்றிருக்காரு. இது மக்களாட்சியில் விமர்சனங்களுக்கு மதிப்பளிக்கும் செயல் அப்படின்னு ஒரு தரப்பினரும், ஆரம்பத்திலேயே ஏற்பட்ட சறுக்கல் அப்படின்னு மற்றொரு தரப்பினரும் சொல்லிட்டு வராங்க. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை தினம்தோறும் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.